சார் வணக்கம். வணக்கம். இது நம்ம சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா ஒட்டி ஒரு 20 எழுத்தாளர்களை முன்னிறுத்தி நம்ம ஒரு சின்ன குறும்படம் தயாரித்து ஒளிபரப்ப போகிறோம். ஸோ நமது இலக்கிய முகவர்கள் லிட்ரரி ஏஜென்ட்ஸ் எடுத்திருக்கோம். அவங்களுக்கு நம்ம எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு இந்த வாட்டி ஒரு முடிவெடுத்து அதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். அதில் அந்த 20 எழுத்தாளர்களில் ஒருத்தராக உங்களையும் நாம் அறிமுகப்படுத்துகிறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு. மகிழ்ச்சி சார். சரி, இப்போ அதில் இப்போ உங்களுடைய இதுங்கிறது மற்ற எழுத்தாளர்கள் நாங்கள் ஃபிக்ஷன் எழுதுறவங்க நான் ஃபிக்ஷன் எழுதுறவங்கன்னு பார்க்குறோம். இப்போ உங்கள் இது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஆய்வாளர். உங்களுடைய இதை உங்கள் நண்பரும் பிரபல ஆய்வாளருமான பாரதிய ஆய்வாளருமான மணிகண்டன் அவர்கள் சொல்லும்போது நீங்கள் எழுதுவது ஆய்வு இலக்கியம் அப்படிங்கிறத நானும் பல சமயத்தில் உணர்ந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் ஒரு வறட்சியான ஆய்வு கட்டுரைங்கிறது ரொம்ப வறட்சியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதக்கூடியவர். அதில் எப்போதுமே ஒரு எல்லல் இருக்கும். உங்கள் இதில் நீங்கள் ஒரு அணிந்துரை எழுதினா கூட அதில் நான் எல்லல் இருக்கும். பாருங்க, உங்கள்கிட்ட பேசும்போதும் சரி, பல மொழிகள் நல்ல சரளமாக விழும். அப்புறம் நீங்கள் அந்த இதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கண முறைமையில் மாடர்ன் நடை எப்படி பின்பற்றுவது, நமக்கு வேற்று உறுப்புகளை தவிர்த்து எழுதுவது, அந்த மாதிரியான ஸ்டைல்லாம் நான் பார்த்துருக்கேன் உங்களுடைய வே ஆஃப் ரைட்டிங்கில். இந்த மாதிரி ஒரு நடை உங்களுடைய ஆய்வு இலக்கியம் அப்படிங்கிறதுல உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் முதல்ல ஒரு வாசகன். இப்போ இன்றைக்கும் படிக்கிறதுல இருக்கிற ஆர்வம் எழுதுறதுல நிச்சயமாக கிடையாது. ஒரு நல்ல வாய்ப்பு இளம் வயதிலே நல்ல புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்போது தமிழில் ஆகட்டும் ஆங்கிலத்தில் ஆகட்டும் சிறந்த நூல்களை படிக்கும்போது அதுதான் நமக்கு முன்னுதாரணமாக இருக்குது. சில முன்னுதாரணங்கள் பின்பற்ற முடியாதது. இப்போ புதுமைப்பித்தன் இருக்கார், அது பின்பற்ற முடியாத ஒரு முன்னுதாரணம். ஆனாலும் அது நம்ம எவரெஸ்ட்டை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டா இந்த பச்சை மலையை ஏறிடலாம். அது ஒன்று. அப்புறம் ஆங்கிலத்தில் வரலாறு, உதாரணத்துக்கு வரலாறு எடுத்துட்டோம்னா, சமூக அறிவியல் எழுதிக்கிட்டோம்னா, கல்வித்துறை சார்ந்து எழுதுகிறவங்களும் இருக்காங்க, பொது வாசகர்களுக்காக எழுதுகிறவங்களும் இருக்காங்க. பெரும்பாலான எழுத்தாளர்கள் வாசகர்களுக்கு புரிகிற மாதிரி தான் எழுதுகிறாங்க. அப்புறம் வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல்ல அது இலக்கியமாக தான் கருதப்பட்டது. இப்போ கிப்பன் வரலாற்றுத்துறையை விட இலக்கியத்தில் தான் அவர் இலக்கிய வாசகர்களுக்காக தான் எழுதினார். இலக்கிய வாணராக தான் கருதப்பட்டார். இலக்கியத்துறையினர் தான் படிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மரபு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போ அவங்கள படிக்கும்போது அவங்கள மாதிரி எழுதணும் அப்படின்றது இயல்பாகவே மனசுக்குள்ளே தோன்றுறது. அப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் வரலாற்று துறையில் இருக்கவங்க வாசிக்கிறதில்ல. இப்போ எனக்கு உண்மையிலே எத்தனை பேர் வரலாற்று துறைகளில் என்ன வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்போ நான் ஆரம்பத்துலேருந்தே தமிழ் இலக்கிய வாசகர்களுக்காக தான் எழுதுகிறேன். நான் என்னுடைய மனசில் இருக்கிறது அவங்க தான் படிக்கணும், வேறு யாரும் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி தான் எழுதுகிறோம். அப்புறம் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு தொடர் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ஜீனியஸ் இருக்குது, ஒரு மொழிக்கும் ஒரு சிறப்புத்தன்மை அப்படின்றது ஒன்று இருக்கும், ஒரு மொழிக்குமே இருக்கும். இதில் உயர்வு தாழ்வுக்காக நான் சொல்ல, தமிழனுடைய சிறப்பு என்னென்னா அது ஒரு பழைய மொழி அப்படின்றது ஒரு சிறப்பு. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு நவீனமான மொழியும். இன்றைக்கும் ஒரு 8-10 கோடி மக்களால் பேசப்படுகிற இலக்கியமும் இதுவும் எழுதப்படுகின்ற ஒரு மொழி. இது ரெண்டுமே இருக்குது. நம்ம பழசை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது இக்காலத்துக்கு பொருந்தாது. ஆனால் இன்றைக்கே மட்டும் கணக்கில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா பழமையினுடைய வளம் இருக்காது. இப்போ ரெண்டுமே நமக்கு, எனக்கு வாசுப மாணிக்கத்தினுடைய தமிழ் நடையும் பிடிக்கும், புதுமைப்பித்தனுடைய தமிழ் நடையும் பிடிக்கும், சுந்தர ராமசாமியினுடைய மொழி நடையும் பிடிக்கும், அசோகமித்திரனுடைய மொழி நடையும் பிடிக்கும், ஜெயகாந்தனுடைய மொழி நடையும் பிடிக்கும். இப்போ எல்லா மொழி நடைகளையும் தமிழ் கொண்ட ஒன்றுது. அதே போல் அது இப்படி படிக்கும்போது அப்புறம் தங்கப்பா, இன்றைக்கி தங்கப்பாவை யாரோ ஒரு தமிழ் உரைநடை வல்லுநராக யாரும் கருதுறது இல்லை. ஆனால் பார்த்திங்கன்னா அவருடைய தமிழ் உரைநடை ரொம்ப அருமையாக இருக்கும், அவர் கடிதங்களில் எழுதுறது. அப்புறம் இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா பாவாணர். இப்போ பாவாணருடைய பல வாக்கியங்கள் ஒரு பக்கம், ஒரு பத்தி, 2 பத்தி, 2 பக்கம்லாம் கூட போகும். ஆனால் எந்த இடத்துலையுமே மொழி குழப்பம் வராது. இப்போ இன்றைக்கி நம்ம சில நவீன எழுத்தாளர்கள் எழுதுகிறாங்க, அவங்க 2 வாக்கியம் எழுதுனா அந்த 2 வாக்கியத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு புரியாமல் தவறாக எழுதுகிறவங்களாம் இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு பிடிச்சது. நம்ம இவங்கள படிச்சுட்டு அவங்கள படிக்காமல் இருக்கணுன்றது என்றைக்குமே இருந்தில்லை. அந்த வகையில் அந்த குறுங்குழு அப்படி நீங்கள் கேட்ட கேள்வி ஒன்று இருக்குது.
பட் அதை நம்ம தனியாக பார்ப்போம். ஆனால் எல்லாமே அது நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். அப்புறம் இந்த நான் ஆராய்ச்சி செஞ்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள் இருக்குங்களா, அதில் எனக்கு ஒரு மனக்கிளர்ச்சி ஏற்படுது. அந்த மனக்கிளர்ச்சி வந்து வாசகனுக்கு போகணுன்றதான் என்னோடய விருப்பம், வேறு எதுவுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு ஒரு நாடகத்தன்மை வாய்ந்த ஒரு நிகழ்ச்சியையோ அல்லது ஒரு துன்பியல் சார்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வையோ எப்படி சாரம் இல்லாமல் எப்படி எழுதுறது அப்படின்றதான் பிரச்சனையே தவிர நல்லா எழுதுறதுன்றது வந்து ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க சார், மகிழ்ச்சி சார். இன்னும் அந்த கேள்வி நீங்களே தொட்டுட்டீங்க பேசும்போதே. அது என்னுடைய கேள்வி, முக்கியமான கேள்வி அதுதான். பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் அப்படிங்கிற குறுங்குழுவாதம் அப்படிங்கிறது தமிழில் நிறைய இருக்கிறதா நான் ஒரு அகடமிஷனை நானும் ஃபீல் பண்ணுறேன். நிறைய பேர் நான் ஃபீல் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். எங்களுக்கு நிறைய பேர் பிடிக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்னு சொன்னீங்களோ அது மாதிரி எங்களுக்கு ஒரு வாசகருக்கு உரிமை இருக்குது. யாரை பிடிக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இருக்குது. ஸோ பாப்புலர் கல்ச்சரில் எழுதக்கூடியவங்களையும் பிடிக்கலாம், சீரியஸ் லிட்ரேச்சரில் எழுதுறவங்களையும் பிடிக்கலாம். ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும் பொழுது ஒரு எழுத்தாளரே விமர்சகராக இருந்துட்டு இதுதான் சிறந்த புத்தகம், நான் இதில் வரை தமிழில் வந்த நாவல்கள்லேயே 3 நாவல்கள் முதல் 3 நாவல்கள் நான் எழுதினது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு இவங்களை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய போக்கெல்லாம் நான் பார்க்குறேங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த குறுங்குழுவாதம் அப்படிங்கிற பொதுவாக கருத்து வேறுபாடுகள் இருக்கும். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன போல் 2 புலவர்கள் சந்தித்து அங்கே 3 போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படின்னு வேடிக்கையாக சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அது வந்து ரொம்ப ஒரு பகை உணர்ச்சி அளவுக்கு தமிழ் சூழலில் இருக்கிறதா பார்க்குறது பொதுவாகவே லிட்டரரி வேர்ல்டு அப்படி தானா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஆய்வாளர்களால சமன் செய்து சீர்தூக்கம் இது மாதிரி பார்ப்பீங்க, அதனால கேட்குறேன். எனக்கு வந்து ஹென்ரி கிசிங்கர் எனக்கு பிடிச்சவர் கிடையாது. சரி. ஆனால் அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், அது எனக்கு சரியான கருத்துன்னு தோணும். எங்கே வந்து அதாவது ஸ்டேக்ஸ் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே பெட்டினஸ் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவார். எங்கே வந்து முக்கியத்துவமோ அல்லது லாபம் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அதிகம் இல்லாத ஒரு துறையில் அற்பத்தனங்கள் அதிகமாக இருக்கும்னா, அம்பானிக்கும் அதானிக்கும் எந்த சண்டையுமே கிடையாது. ஓகே, அவங்க இதை பார்த்தோம்னா 2 கீரை கடை போட்டிருக்கிறவங்க பக்கத்தில் போட்டுனா அவங்க அடிச்சுப்பாங்க. ஸோ அதுபோல் இலக்கியத்தில் வந்து நமக்கு என்ன இருக்குது, பணத்துக்காக சண்டை போட முடியாது, அப்படி ஒன்றும் நிறைய விருதுகளும் இல்லை, அதுக்காக சண்டை போட முடியாது. வருஷத்துக்கு ஒரு விருது தான் பேர் சொல்கிற மாதிரி விருது இருக்கு. அப்போது அதனால் அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் 2வது அது வந்து ஒரு எதிர்மறையாக சொல்கிறேன். ஆனால் நேர்மறையாக பார்த்தோம்னா பல சமயங்களில் குழுக்கள்ன்றது வந்து சில கருத்தொற்றுமை காரணமாக தான் வருது. ஓகே, மணிக்கொடிக்கும் ஆனந்த விடனுக்கும் நடந்த சண்டைன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் தனி மனித பிரச்சனைகள் கிடையாது. அதில் பின்னாடி சித்தாந்தங்கள் இருக்குது, இலக்கிய போக்குகள் இருக்குது, இலக்கிய பார்வைகள் இருக்குது. இப்போ அப்படி வந்து இருக்கிறது உண்மை. அப்புறம் 3வது நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆமாம் உண்மையிலே வந்து தமிழ் இலக்கிய உலகம் வந்து ரொம்ப சிறுமைகளும் அற்பத்தனங்களும் இருக்கிறது. நான் அதை அனுபவிச்சும் இருக்கிறேன். அதாவது புதுமை பித்தன் செம்பதிப்பு போட்டதுக்கு இன்றைக்கி நான் பாராட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு கண்டன கூட்டம் நடந்ததுன்றது இன்றைக்கி யாருக்குமே தெரியாது. 23-24 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு கண்டன கூட்டம் நடந்தது, அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் எனக்கு அந்த கருத்தை மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி ஏற்பட்டதுன்னா, டிஎம் கிருஷ்ணா இசை வல்லுனர், சமூக செயல்பாட்டாளர், ஒரு பொது அறிவுஜீவி, அவர்கிட்ட பேசும்போது ஒரு முறை எனக்கு விவாதம் வந்தது. நான் சொன்னேன் தமிழ் எழுத்தாளர்கள் தான் இருக்கிறதுலே மிக அற்பமானவர்கள்னு. அவர் சொன்னார், இல்லைங்க இசை உலகத்தில் இருக்கிறவங்க தான் மகா அற்பமானவர்கள்னாங்க. ரொம்ப நாளாக விவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட வந்து சரணாகதி ஆகிட்டேன். இந்த சங்கீத வித்வான்களுடைய சிறுமைத்தனங்கள் அற்பத்தனங்களை எந்த தமிழ் எழுத்தாளரும் வர முடியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இது நகைச்சுவை மாதிரி தோணும், ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது. இதை மீறி வந்து எத்தனையோ பேர் ஒன்றாக கலந்து பேசுகிறது, விவாதிக்கிறதெல்லாம் இருக்குது. தமிழ் இலக்கிய உலகம் விரிவடைய இந்த மாதிரி விஷயங்கள் குறையும்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போது ஒன்று சொல்லுவோம், பெருமாள் முருகன் மேலே வந்து ஒரு பெரிய அளவுக்கு பொறாமை வந்து வந்தது. ஏன்னா அவருடைய நூல்கள்லாம் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுது அப்படின்றது வருந்தத்தக்க ஒரு விஷயத்தை கூட பார்த்தோம். இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வந்து அவருக்கு எதிராக வந்து வன்முறை எல்லாம் வந்து அச்சுறுத்தல்லாம் ஏற்பட்ட போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வந்து
தமிழ்நாட்டில் இப்போ எழுத்தாளர்கள் சொன்னாங்கல்ல இல்லையா? நாங்கள் ரொம்ப குறைவு, ஓகே. ரொம்ப குறைவு. ஆனால் இன்றைக்கி ஒரு மாற்றத்தை பார்க்குறோம். இன்றைக்கி வெவ்வேறு தமிழ் எழுத்தாளர்களுடைய நூல்கள் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு வருது, கவனம் பெறுது. அது மாதிரி கவனம் பெற பெற வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் அடிபட்டு போயிடும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சிஐபிஎஃப்னுடைய பணி வந்து முக்கியமாக இருக்கும். ஏன் பொறாமல் வருது, இப்போ சக எழுத்தாளனுக்கு அதிக அங்கீகாரம் கிடைக்குது. அப்புறம் அவங்க மனசில் இருக்க அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் இல்லைன்னு ஒருத்தர் நினைக்கிறார். இப்போ நான் வந்து இவர் நல்ல எழுத்தாளரே கிடையாது, ஆனால் அவருக்கு பாருங்கள் கவனம் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மொழிபெயர்ப்பாளர் அதை வந்து இன்னொரு எழுத்தாளர் தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் தெரியல. ஆனால் இப்போ என்னுடைய நூல்களும் மொழிபெயர்க்க ஆரம்பிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் அது மாதிரி அது குறைஞ்சிரும் தான் நினைக்கிறேன். அது குறைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சாருநிவேதாவோட நூலுக்கு கிராஸ்வேர்ட் விருது கிடைச்சிருக்கு. ஜெயமோகனுடைய நூலுக்கு வந்து இப்போது கமலஹாசன் வந்து அவரோட பேட்டி கொடுக்குறாரு, என்டார்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கும் வாய்ப்பு வரும்போது இப்போ சோ தர்மனுடைய நூல் வந்து இதில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் புக்கு போட்டாங்க. இமயத்தினுடைய நூல்கள் எல்லாம் வந்து இமயத்துக்கு முதல்லே வந்துருச்சு. அப்புறம் காலம்ன்ற ஒரு விஷயம் இருக்குங்க. இப்போ இமயத்தினுடைய நூல் வந்து பீஸ் ஆஃப் பர்டன் அப்பவே வந்தது. அதாவது போன நூற்றாண்டுலேயே வந்தது. 25 வருடம் ஆயிடுச்சு அது. போன நூற்றாண்டு. போன நூற்றாண்டுல. ஆனால் அந்த சமயத்தில் மொழிபெயர்ப்பு நூல்களை ஏற்பதற்கான ஒரு சூழல் இல்லை. அது மாதிரி வெவ்வேறு விஷயங்கள் வருது. இதெல்லாம் வந்து நம்ம பழைய திருவிளையாடல் புராணம் வசனம் மாதிரி வந்து புலமையும் பொறாமையும் வந்து தண்டையும் சத்திரமும் புலவர்களின் பரம்பரை சொத்துன்ற மாதிரி ரெண்டும் ஒன்றா இருக்கும். அது மாறும் தான் நினைக்கிறேன். அதுக்கு அடிப்படை இலக்கிய உலகம் இன்னும் பெருசாகணும். இந்த 500-1000 காப்பி விற்கிற நிலை போய் 5000-10,000 காப்பின்னு விற்க ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து பெருமளவு தீர்ந்து. நல்ல ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சில் நீங்கள் சொல்லி இந்த கேள்விக்கு பதில் அளிச்சிருக்கீங்க சார், மகிழ்ச்சி. இன்னொரு நிறைவு கேள்வி சார், முக்கியமான கேள்வியும் கூட. பொதுவாக இலக்கியத்தோட ஜாதியம் என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதா நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ வந்து நீங்கள் அதிகமாக ரிசர்ச் பண்ண நீங்கள் கொண்டாடக்கூடிய எழுத்தாளர்களான மகாகவி பாரதியாக இருக்கட்டும், புதுமைப்பித்தனாக இருக்கட்டும், ஸோ 2 பேருமே சுயஜாதி விமர்சனம் அதிகம் பண்ணவங்க. தன்னுடைய ஜாதியை விமர்சித்து தான் நிறைய எழுதியிருக்காங்க, அதை வந்து விமர்சித்தும் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் அவங்க கொண்டாடப்பட்டாங்க. ஸோ இப்படி வரும்பொழுது நீங்களும் அது மாதிரி ஆட்களை தான் நீங்கள் எடுத்து நிறைய பண்ணுறீங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் ஜாதியம் இலக்கியம் இது 2க்குள்ள நெருக்கத்தை தமிழ் சூழலில் எப்படி நீங்கள் உணர்றீங்க? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் வெறும் இலக்கிய உலகத்தை மட்டும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. நான் கல்வி உலகத்தோடு சேர்த்து தான் பார்க்கணும். ஒரு நிதர்சனமான உண்மை வந்து இந்திய சமூகம், தமிழ் சமூகம் வந்து ஒரு சாதி வந்து வேரோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். அப்புறம் சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக இருக்குது வேறுபாடுகள் அப்படின்றது. அது காரணம் வந்து அந்த முரண்பாடுகள், அதாவது சமத்துவத்தை நோக்கிய போராட்டங்கள் அதிகமாக அது கூர்மையடைய தான் செய்யும். அது ஒன்று இருக்குது. அப்புறம் யதார்த்தத்தை எழுதும்போது நிச்சயமாக வந்து சாதி என்பது இலக்கியத்தில் தவிர்க்க முடியாது. ஒரு உண்மையாக ஒரு வாழ்க்கையை வந்து பதிவு பண்ண அந்த எந்த சூழ்நிலேருந்து வராங்களோ அதை தான் எழுத முடியும். வந்து தான் ஆகும். புதுமைப்பித்தனுடைய செல்லம்மாள் கதை இருக்குது. அதை சும்மா வந்து அது பிரம்மநாயகம் பிள்ளையும் செல்லம்மாளும் எந்த ஊர்லேருந்து வராங்க, என்ன பின்புலத்துலேருந்து வராங்கன்னு தெரியாமல் பொதுவாக அது யூனிவர்சலாக எழுதுனா இல்லை மௌனி எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது வேறு. பட் அதற்கும் எழுத்தாளர்களுடைய சாதிய சார்புக்கும் வந்து வேறுபாடு இருக்குது. இதை 2த்தையும் பிரித்து பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எழுத்தாளர்கள் வந்து சாதி ரீதியாக அணிதிரள்தல், அது கல்வித்துறையில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அப்போ அது வந்து எப்படி ஏற்புடையதுன்றது எனக்கு அதை ஏற்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் சிலர் வந்து வாழ்க்கையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, எழுத்தில் வரும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம அசோகமித்திரனுடைய ஒரு சிறந்த உதாரணம் நினைக்கிறேன். அவருடைய இயல்பு வேறு. அவர் வந்து ஒரு சம்பிரதாயமான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கார். ஆனால் எழுத்தில் அதுக்கான அவருடைய அனுதாபம் முழுவதும் வந்து எளியவர்கள் பக்கம்தான் இருக்குது. பெண்கள் பக்கம்தான் இருக்குது. நீங்கள் புதுமைப்பித்தன்கிட்டயோ அசோகமித்திரன்கிட்டயோ பார்த்தீங்கன்னா பெண்களை பற்றிய ஒரு எதிர்மறையான ஒரு பாவனையே இருக்காது. அப்புறம் அது ரொம்ப அதிகமாக வந்து நம்ம அசோகமித்திரன் கதைகளில் பார்க்கலாம். எல்லாருமே எளியவர்களாக தான் இருப்பாங்க. அவங்க
அவங்களுடைய சமூக பின்புலம் என்பது வந்து முக்கியத்துவம். அவருடைய பணிச்சூழல் காரணமாக இருந்திருக்கலாமா அதுக்கு? அது வந்து அதுதான் இலக்கியம்ங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களையே நீங்கள் வந்து கடந்து போகிறீங்க. ஓகே. உங்களையே நீங்கள் கடக்குறீங்க. நீங்கள் அந்த 18வது அட்சக்கோடு இருக்கு இல்லைங்களா, அதனுடைய முடிவெல்லாம் வந்து நினச்சே பார்க்க முடியாது. எப்படி அவருடைய அனுதாபம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் இருக்குது அப்படின்றது. அப்புறம் இன்னொன்று அவருடைய எழுத்துக்களில் பார்க்குறோம், வில்லனு ஹீரோவெல்லாம் கிடையாது. எல்லாரும் சாதாரணமான மனிதர்களாக தான் இருக்கிறாங்க. அவனுடைய சாதியை நம்முடைய வளர்ப்பு முறையின் காரணமாக, நம் வாழ்கின்ற சூழலின் காரணமாக நமக்கு இருக்கக்கூடிய திரைகள் இருக்குது இல்லைங்களா, சுவர்கள் இருக்குது இல்லைங்களா, அதை தாண்டது தான் நம்முடைய இலக்கியம், கல்வி, படிப்பு எல்லாமே. முடியலன்னா அப்புறம் நம்ம அதை படித்ததுக்கான எந்த விதமான பொருளுமே கிடையாது. அது இலக்கியமாக இருக்கலாம், வரலாறாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இந்த இலக்கிய முகவர்களுக்கு நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் நாங்கள் இப்போ தான் அவங்களுக்கு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். இப்படி மாதிரி ஒரு தேர்ந்த ஒரு எழுத்தாளர், ஆய்வாளர், நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனசில் பதியும். அதனால் அது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு சிஐபிஎஃப் சார்பாக, சென்னை பன்னாட்டு புத்தகத்தில் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி. வாய்ப்பளித்த நன்றி.